பிரைஸ் தி லார்ட். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு, தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்வீரா, தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்வீரா. ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடியேன சிறு சாட்சியாக நிறுத்ததுக்காக நான் கர்த்தருக்கு நான் கொடான கொடி நன்றி செலுத்துக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏராளமான பிரச்சனைகள் வந்திருக்கு. அதில் கர்த்தர்கிட்ட நான் தினமும் முழங்கால் படிச்சு அந்த அபிஷேகத்தில் நிறைஞ்சி ப்ரேயர் பண்ணி கர்த்தருடைய வல்லமைகளை பெற்றுக்கொண்டு அந்த அனாயிண்டிங் பெற்றுக்கொண்டு நான் நிறைய பாஸ்டர்ஸ் மூலயமா எனக்கு வேர்ட்ஸுங்க வரும், ஆறுதலாக இருக்கும். சபைக்கு வரும்போது இன்னும் நான் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். சபையில் நான் பாஸ்டர்கிட்ட சொல்லி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தில் நான் ப்ரேயர் மூலயமா தான் என்னுடைய லைஃப் போயிட்டுருக்கு. எத்தனையோ டைம் சூசைடை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கூட கடவுளை என்னை அந்த சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. வெகுவாய் தண்டித்தோம் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது. ஆனால் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் சரி, குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஏசப்பா என்னை கைவிடலை. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி ஏசப்பா என்னை கைவிடாத பாதுகாத்தார். அது மட்டும் இல்லை, எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் நிறைய பிரச்சனை வரும், குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வரும். என்னை சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனைகள். என்ன அப்படின்னா, தூங்க முடியாது, ஒரு பக்கம் சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு இல்லாத நிலமையில கூட நான் எத்தனையோ தடவை குழந்தைங்களும் சரி நானும் சரி பட்னியாக கூட இருந்திருக்கோம். ஆனால் அப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை பார்த்தாரு, எங்களுடைய கண்ணீரை பார்த்தாரு, என்னுடைய வேண்டுதலை கேட்டார். எவ்வளோ நானும் முயற்சி செய்வேன், என்னால் ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறோம், நம்ம கடவுள்கிட்ட நம்ம இருக்கிறோம், ஆனால் மற்றவங்கள ஒரு கேவலமான வாழ்க்கை நம்மக்கிட்ட வாழ்ந்துட்டுருக்கோமே, ஏன் ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணுவேன். முழங்காட்டி ப்ரேயர் பண்ணும்போது என்னுடைய தனிமை என்னை ரொம்ப வாட்டுச்சு. நிறைய பேர் என்னை பலர் சபித்து என்னை தூற்றினாங்க. இந்த ஊரே என்னென்னா தவறான அப்படின்றத மாதிரி தான் பேசினாங்க, குடும்பத்துக்கு லாக்கி இல்லை அப்படின்னு பேசினாங்க. என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் நாங்கள் டிவோர்ஸ் ஆகிற அளவு கூட எங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. ஆனாலும் ஏசப்பா அதை அவருக்கு அது சித்தம் இல்லை, ஏன்னா ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி தான் எங்களுக்கு உண்டாக்குனார். அது போல தான் என்னை கைவிடலை. எங்களுடைய குழந்தைய இது வரைக்கும் ஏசப்பா எங்களை இன்ன வரைக்கும் ஜீவனோடு நடத்தி வந்தார். ஒரு 4 மாதத்துக்கு முன்னால் என்னுடைய குழந்தைக்கு ரொம்ப ஃபீவர் வந்துச்சு. அப்போ கூட என்னுடைய நாத்தனார் ஒரு 20 டைமாச்சும் எனக்கு காதில் விழுற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க சவுண்டாக. டான்ஸ் கூட அப்படி ஆடினும் போது என்னுடைய வயிறு ரொம்ப எரிஞ்சிச்சு. அப்போது ஏசப்பா என்னுடைய குழந்தை இப்படி இந்த மாதிரி துடிச்சிட்ருக்கு, நான் என்ன செய்வேன்னு தெரில, என்கிட்ட காசு கிடையாது, மருந்து வாங்க கூட ஒரு 60 ரூபா கூட என்கிட்ட இல்லாத நிலமை. என்னுடைய ஹஸ்பண்ட் என் கூட இல்லை, மற்றவங்கிட்ட கேட்டாலும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்னா யாருமே இல்லை. ஆனால் பால் கொடுத்துட்டு குழந்தைக்கு தலைமையில் கை வச்சு நான் ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா எனக்கு நீங்கள் அபிஷேகம் கொடுத்துருக்கீங்க, நான் என்னுடைய கரத்தில் உங்களுடைய வல்லமாக இருக்குது, நான் விசுவாசிக்கிறேன், அது என்னுடைய குழந்தைக்கு கிரியை செய்யணும்னு சொல்லிட்டு ஏசப்பாக்கு நான் ரொம்ப போராடி ப்ரேயர் பண்ணேன். என்னுடைய குழந்தைக்காக ஜீவனை கொடுத்தாரு. ரொம்ப எங்கே சிக்காயிடுமோ ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு நினச்சி மூச்சு திணறல் வந்துச்சு. ஆனால் நான் ஹாஸ்பிட்டல் அந்த டைம் நான் கூப்பிட்டு போகல. நானே ஏசப்பா இந்த கொஞ்ச நேரத்தில் நான் ஜெபிச்சு முடிக்கிற நேரத்தில் என்னுடைய பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. போன வாரத்தில் என்னுடைய குழந்தைக்கு ரொம்ப சிக்காச்சு, என்னுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப சிக்கானாங்க. ஏசப்பா நான் இங்கே ஃபாரின் போகிறதுக்காக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு, ஆனால் இந்த நேரத்தில் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஏன் ஏசப்பா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் வந்திருக்கேன், கடைசி மினிட்ல கூட என்னை இப்படி ஒரு நிலமையில நிற்க வைக்கிறீங்களே, நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா அதுலேயும் விடுதலை கொடுத்தாரு. என்னுடைய ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீ இங்கே இருக்கக்கூடாது, மெட்ராஸ்லேயும் இருக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, ஃபாரின் தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் குழந்தை இருக்கிறதுனால நான் ஒத்துக்கல. ஆனால் ஏசப்பா ஒரு ஃபாஸ்டர் மூலயமா என்னுடைய அண்ணாவுடைய மாமனார் மூலயமா எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் சொன்னாங்க, குழந்தை இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க, குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமும் நான் சரி போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ராசஸ் பண்ணும்போது சத்துரு போராட்டம் வச்சு. ஆனால் பாஸ்டர்கிட்ட நான் சொன்னேன், அதுக்கு முன்னாலே நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கோங்க, பாஸ்போர்ட் வச்சு ப்ரேயர் பண்ண சொல்லியிருக்கேன் எங்கள் ஹஸ்பண்டுக்கு, எனக்கு ஆனால் நானும் இல்லை, நம்பிக்கை இல்லை, நீங்கள் தான் எனக்கு ப்ரேயர் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ்டர்கிட்ட சபையில் கேட்கும்போது பாஸ்டர் ப்ரேயர் பண்ணார்.
ஏசப்பா எங்களோட ஜெபத்தை கேட்டு அதுக்கு எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அந்த ஜெபத்தை மூலமாக ஏசப்பா எங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு தான் நான் வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ப்ரேயர் மூலயமா. ஏசப்பா எனக்கு போகிறதுக்காக துபாய் போகிறதுக்காக எனக்கு வந்து ஏசப்பா கிருபை செஞ்சார். நிறைய பண தேவைகளுக்காக பாஸ்டர்கிட்ட சொல்லி நான் ப்ரேயர் பண்ண சொன்னேன். ஒன்றுமே இல்லை எங்ககிட்ட அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா எங்களுக்கு வந்து பணத்தையும் தேவையிலையும் சந்திச்சார். நகம் மீட்ட கிருபை செஞ்சார். என்னுடைய குழந்தைங்களை எங்கே விட்டு போகிறது, யார்கிட்ட விட்டு போகிறது, ஏசப்பா தனிமை எல்லாருமே ஒரு மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு ஜெபித்தேன். எங்கே போனாலும் என்னை வந்து வீட்டை விட்டு போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னுடைய சொந்தத்தில் கூட சரி, என்னுடைய மாமியார் வீட்டில் சரி, என்னுடைய அம்மா வீட்லையும் சரி. ஆனால் ஏசப்பா வந்து என்னை எங்கேயுமே தள்ளப்பட்ட கல்லாக இருந்த ஏசப்பா என்னை வந்து எடுத்து பயன்படுத்துகிறாரு. ஏசப்பா நான் வந்து துபாய் போவேன்ற எனக்கு நம்பிக்கையில், ஆனால் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஏசப்பாவை நம்பி நான் முயற்சி எடுக்கிறேன், அப்போது இந்த பாஸ்போர்ட்டெல்லாம் வச்சு நான் ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா எங்களுக்கு வந்து 1.5 மாதத்துல என்னுடைய ப்ரேயருக்கு வந்து எங்களுக்கு வந்து அந்த ஜெபத்தை கேட்டு எங்களோட விண்ணப்பத்தை கேட்டு நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினால நாங்கள் ஜெபித்தோம். ஏசப்பா அந்த 1.5 மாதத்துல எங்களுக்கு வந்து ஆயத்தப்படுத்தி கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லை, எங்களுக்கு வந்து யாருமே தெரியாது, எங்கே போகணும் எங்கே வரணும் எந்த பர்ச்சேஸ் பண்ணணும்னு கூட தெரியாது. பாஸ்டரே வந்து அவர் வந்து ஹைகோர்ட் வக்கீல், அவரே வந்து எங்களுக்கு பணத்தையும் கொடுத்து பொருளுங்க ஒவ்வொரு கடையிலையும் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கி கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லை, நேற்றுக்கு அரக்கோணம் போகணும், சர்ச்சுக்கு வரது சாட்சி சொல்லலாம் அப்படின்னு நினச்சோம். அந்த டைமில் கூட எங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு எல்லாத்தையும் ப்ரேயர் பண்ணிவிட்டு என்னுடைய பாஸ்போர்ட்டை வந்து ப்ரேயர் பண்ண ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு ப்ரேயர் பண்ணி அந்த பாஸ்போர்ட்டை எங்கள் கையில் கொடுத்தாரு. அதுக்காகவும் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சபையில் வந்து எனக்கு ஜெபித்த பாஸ்டர்மார்க்கா அவருடைய குடும்பங்களை ஏசப்பா ஆசீர்வதிக்க முடியாது நான் ஒன்று ஏசப்பா கிட்ட நான் விண்ணப்பம் பண்ணியிருக்கேன். அந்த சபை வந்து இன்னுமா பெருகணும். நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வராங்க, ஆனால் அந்த அனாயிண்டிங் இந்த இடத்துல நான் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த இடத்துல இருக்குன்னு நான் விசுவாசித்தேன். அதை நான் பார்த்தேன், ஆனால் என்னால் அனுபவிக்க முடியலன்னு நினச்சேன். ஆனால் ஒரு 2-3 மாதமாக இந்த இடத்துல எனக்கு வந்து அந்த அபிஷேகத்தினால் நிறைஞ்சி ஏசப்பா இன்னும் எனக்கு விடுதலை கொடுத்துட்ருக்காரு. அது மாத்திரம் இல்லை, தசமபாக காணிக்கையில் வந்து நானும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் சண்டை வரும். அப்போ ஏசப்பா கிட்ட நான் அழுவேன், ஏசப்பா என்னால் உங்களுக்கு காணிக்கை செலுத்த முடியலையே, என்னுடைய சொந்த உழைப்பை வச்சு நான் பண்ண முடியலையே, நான் வீட்டில் இருக்கேனே அப்படின்னு சொல்லும்போது கூட மாதம் நான் பாஸ்டர்கிட்ட சொல்லி பாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பண்ணுங்கள், இது ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட பாஸ்டர் எங்களுக்காக நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து அதில் வந்து எங்களுக்கு வந்து 2 பேருக்கும் அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஆனால் விடுதலை கொடுத்து நீங்களும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், ப்ரேயரில் இருக்கணும், ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து பாசிட்டிவாக எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. அதுக்காக ஏசப்பாக்கிட்ட நாங்கள் அவங்களுக்காகவும் ப்ரே பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுடைய ஊழியம் இது மாத்திரம் இல்லை, எனக்கு வந்து கிடச்சிது அப்படின்னு நாங்கள் சாட்சி சொன்னது போல் அநேகர் இந்த இடத்துல வந்து இன்னும் நிறைய வந்து சாட்சியுள்ள ஜீவியத்தில் வாழணும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வாழணும். இந்த ஃபயர் வந்து இந்த இடத்துல இருக்கிறத நான் நிறைய வந்து உணர்ந்திருக்கேன். அவங்க போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸில் கூட வல்லமாக இருக்கிறத நான் வந்து உணர்ந்தேன். அந்த ஃபேஸில் ஒரு வல்லமாக இருக்கிறத நான் உணர்ந்தேன். ஏசப்பாக்கு நன்றி சொல்வேன். வந்தவொடனே அந்த ஃபேஸும் அந்த ட்ரெஸ் பார்க்கும்போது அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் பார்த்தோன்னா அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸு தான் பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனால் அதில் வல்லமாக அந்த ஒரு டியூப்லைட் வந்து ஒரு 10 டியூப்லைட் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஜெகஜோதியாக அந்த ஃபேஸ்லலாம் நான் பார்த்து அதை உணர்ந்திருக்கேன். நான் இன்னும் ஜெபத்தில் வந்து நான் அந்த ஜெபத்துக்குள்ளே வரும்போது அந்த தடைகளெல்லாம் ஏசப்பா எனக்கு உடச்சி கொடுத்துருக்குறாரு. அதை பார்க்கும்போது அப்படியே எனக்கு விடுதலையாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஏசப்பா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய அந்த ட்ரெஸ்ஸில் வல்லமை நான் பார்த்துருக்கேன். ஏசப்பாக்கு அந்த ட்ரெஸ்ஸில் வல்லமை இருந்த போல் பாஸ்டரையாக்கும் நான் வந்து ட்ரெஸ்ஸில் வல்லமை இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதே போல் இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த அபிஷேக வல்லமை இருக்குது. பட் ஆனால் அது ஃபயர் வந்து இன்னும் பரவலை. அதுக்காக நான் ஜெபிச்சிட்ருக்கேன், பண்ணணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏசப்பா வந்து எனக்கு நிறைய காரியங்களை வந்து ப்ரேயர் மூலயமா ஒவ்வொன்றையும் ப்ரேயர் மூலயமா நாங்கள் வச்சு நாங்கள் வந்து பெற்றுக்கொண்டோம். அந்த ஆசீர்வாதம் இந்த சபைக்கு ஆசீர்வாதம், ஊழியத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கோங்க. நிறைய பேர் இன்னும் எழும்பி என்னை போல் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்களோ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், ஊழியக்காரர் இருக்கட்டும். ஆனால் இந்த இடத்துல இன்னும் நிறைய பேர் எழும்பி சாட்சி உள்ள ஜீவத்தில் ஜீவிக்கணும்னு சொல்லிட்டு நான் இசப்பட்ட ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிக்கணும், ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும், ஊழியம் ஒன்றும் மென்மேலும் பலப்படணும். பெரிய ஐயாக்காகவும் நாங்கள் வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கோம். ஏசப்பா இந்த இடத்துல அவங்க மூலியமாக எங்களுக்கு உதவி செஞ்சார், அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பயணத்தையும் ஏசப்பா வந்து வாய்க்க செய்வார், எனக்கு ஞானத்தை கொடுப்பாரு அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு வந்து ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ஏசப்பா வந்து கிருபை செஞ்சுருக்காரு, ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாரு. சபையில் வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை வச்சு பாஸ்போர்ட் எடுத்துன்னு வந்து நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ஐயா கிட்டே கொடுத்து பாஸ்போர்ட்டு
ப்ரேயர் பண்ணுங்க, எங்களுக்கு வெளிநாட்டு போகிறதுக்கு எங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு, ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோங்க அப்படின்னும். ஏசப்பா அதுக்கும் வாய்க்க செஞ்சு கிடைக்கிறதுக்கு கிருபை செஞ்சார். சீக்கிரமாக, ரொம்ப சீக்கிரமாக எனக்கு 1.5 மாதத்துலேயே வந்து கிடைக்கிறதுக்கு கிருபை செஞ்சார். விசா சீக்கிரம் வர்றதுக்கு ஒரே வாரம் கூட இல்லை, விசா வரத்துக்கும் கிருபை செஞ்சார். அது மாத்திரம் இல்லை, டிக்கெட் வந்து இன்னும் 2 வாரத்தில், விசா வந்து 1 வாரம் கூட இல்லை, அதுலேயும் டிக்கெட் வர்றதுக்கு கிருபை செஞ்சார். என்னோடய ஜெபம் பாஸ்டர் இந்த சபையில் எங்களுக்காக பண்ணின ஜெபம் எங்களை கேட்டு ஏசப்பா எங்களுக்கு வந்து கிருபை செஞ்சுருக்கிறாரு. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லை, ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கடவுள் கூட இருக்கிறாரு, கடவுள் கூட இருக்கிறாரு அப்படின்ற வார்த்தையை வந்து ஏசப்பா எங்களுக்கு அதாவது அவங்க மூலயமா, மற்றவங்க மூலயமா பேசினாங்க. நீ வந்து சீக்கிரமாக வந்து எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்கிற, அது வந்து உன்னுடைய லக்கி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொன்னாங்க. இந்த ஃபாரினில் இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க, கடவுளுடைய கிருபை உனக்கு இருக்குது, சீக்கிரமாக எவ்வளோ ப்ராசஸ் சீக்கிரமாக பண்ண முடியுமோ சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்க. ஒரு மேடமும் சொன்னாங்க, எனக்காக ஆயத்தப்படுத்திருக்க மேடம் சொன்னாங்க, கடவுள் உன் கூட இருக்கிறாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாமல் போ, எல்லாமே கடவுள் வந்து உன் கூட இருந்து பேசுவார், பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. பாஸ்டரும் வந்து சத்துருக்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டு போகாதபடி தலை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பாஸ்டர் எனக்காக சொன்னாங்க. இந்த சபையில் ஃபஸ்ட்டாக எனக்கு வந்து அந்த வார்த்தை வந்து ரீச் ஆச்சு. அதுக்காக ஏசப்பாக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் வந்து 26 செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட்டு நான் கிளம்புறேன். அதுக்கு ஏசப்பா எனக்கு கிருபை செஞ்சார். 2 நாள் தான் டிக்கெட் வந்து எல்லாவற்றையும் ஏற்பாடு பண்ணி தந்தார், திங்ஸ் வாங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. அதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இதை வந்து இந்த சபையில் இன்னும் அநேகர் வந்து சாட்சியாக நிற்கணும். நான் பாஸ்டர் கிட்ட சொல்லும்போது, அப்படியா 4 பேர் வந்து இந்த சபையில் வந்து ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க, ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட கேட்கும்போது கிடைச்சதா அப்படின்னு, இன்னும் கிடைக்கல, அப்போது உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கிடச்சிருக்குன்னு சொன்னார். அதுக்காக நான் ஏசப்பாக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். என்னை தகுதி இல்லாத என்ன, தள்ளப்பட்ட கல்லாக இருந்த என்னை வந்து எடுத்து பயன்படுத்துகிறாரு. அதுக்காக இந்த சபையில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. இன்னும் மற்றவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக, இந்த சாட்சி வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏசப்பா கிருபை செஞ்சதுக்காக நன்றி. நகை மீட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசீதையும் எடுத்து வந்து நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணோம். அதுவும் எனக்கு மீட்டுறதுக்கு கிருபை செஞ்சார். பணத்தேவையில் அநேகமாக எனக்கு சந்தித்து கொடுத்தாரு. அது வந்து கிடைக்காதுன்னு சொன்னாங்க, ஆனால் ஏசப்பா கிடைக்கிறதுக்கு கிருபை செஞ்சார். எவ்வளோ அற்புதத்தெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. சீக்கிரமாக இந்த 1.5 மாதத்தில் எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, சண்டே ஸ்கூலில் பிள்ளைங்களை எடுத்துன்னு போகும்போது, ஃப்ளைட் வந்து நான் வந்து நிறைய 10 டைம்ஸ் போயிருக்கேன். அது எப்படின்னா, நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்களாக இருக்கீங்க, உங்களுக்கு ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கையை தூக்கி சொல்லுங்கள் ஃப்ளைட் போகும்போது. அதில் வந்து ஏசப்பா உங்களை ஃப்ளைட்டில் கொண்டு போவார் அப்படின்னாங்க. சின்ன பசங்களுக்கு சொல்கிறாங்க, நான் அசால்ட்டாக, நான் இல்லாத விளையாட்டாக விளையாட்டா அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நான் கையை தூக்கி சாமான் கழுவிட்டு இருக்கும்போது நான் கையை தூக்கி ப்ரேயர் பண்ணேன் இந்த ஃப்ளைட்டில். ஏசப்பா நானும் போனேன்னு கிட்டத்தட்ட 1 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே ஏசப்பா எனக்கு போகிறதுக்கான வாய்ப்பை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா. அதுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துறேன்.